நலமுடன் வாழ்வோம் வளமுடன் வாழ்வோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வலைநிலை தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். பழைய வீடியோ புதிய வீடியோ எழுதி பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ரெண்டு அழுத்துங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தை எல்லாருக்கும் சேர்க்கறதுக்காக செய்ய போகிற சேனல். உங்களுடைய சப்போர்ட் தொடர்ச்சியாக கொடுங்க. இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, ரத்த கொதிப்பு, பிளட் ப்ரெஷர், லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர் எல்லாம் உள்ளவங்க இவங்க என்ன சாப்பிட்டா இயற்கையான முறையில் ஓரளவு கண்ட்ரோல் வரும், அதுக்கு என்ன உணவு அப்படின்னு கேட்குறாங்க. அகத்திக்கீரை கீரை எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கசப்பு தோற்பு அதிகமாக இருக்கிறது. கசப்பு தோற்பு அதிகமாக எடுத்துக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதயம் எப்போயுமே பலமாக இருக்கும். கசப்பு தோற்பு சாப்பிடாதவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதய பிரச்சனைகள், அந்த இதய மேலுறை பெரிகார்டியத்துடைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா கசப்புக்கும் இதயத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது, அந்த சுவைக்கும் அந்த உறுப்புக்கும் உள்ளுறுப்புக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அதனால் அதுலேயும் கீரைகள் எல்லாமே சிறந்தது. ஆனால் அகத்திக்கீரை சமைத்து சாப்பிடும் பொழுது குறிப்பாக இன்னும் ஆழமாக ரத்த கொதிப்பு பிரச்சனைக்கு சப்போர்ட் பண்ணும். லோ ப்ரெஷராக இருந்தாலும் சரி, ஹை ப்ரெஷராக இருந்தாலும் சரி, நல்லா சப்போர்ட் பண்ணும். எப்படி சாப்பிட்றது அப்படின்னா, கீரை நீங்கள் பருப்பில் போட்டு சாப்பிட்லாம், இல்லை வதக்கி சாப்பிட்லாம். ஆனால் பச்சையாக சாப்பிட முடியாது அகத்திக்கீரையை. சில பேர் சூப்பாக வச்சு சாப்பிடுவாங்க, அந்த மாதிரிலாம் நீங்கள் சாப்பிட்லாம். ஆனால் தினமும் சாப்பிடக்கூடாது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அது மாதிரி சாப்பிட்லாம். இல்லை ஒரு நாள் சாப்பிட்டிங்கன்னா அடுத்த 2 நாள் வேறு கீரை, வேறு உணவுகள் சாப்பிடணும். 4வது நாள் திரும்ப அந்த அகத்திக்கீரையை சாப்பிட்ணும். அகத்திக்கீரை இப்போ நிறைய ஹைப்ரிட் வந்துருச்சு. அதனால் உண்மையிலேயே நல்லா அகத்திக்கீரை பார்த்துருப்பீங்க, எவ்வளோ பெரிய மரமாக இருக்கும் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இதுலேருந்து எடுக்கணும். சின்ன சின்ன கண்ணுங்கள்லேருந்து எடுக்கக்கூடாது, அது ஒரிஜினல் கிடையாது. அப்போ நல்ல நாட்டு அகத்திக்கீரை சமைச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நான் சொன்ன மாதிரி சூப்போ, பருப்பாவோ, இல்லை கீரையாவோ, அந்த மாதிரி கூட்டு பொரியல் இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இதயம் ஸ்ட்ராங் ஆகும். ஆனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிடணும். இல்லை ஒரு நாள் சாப்பிட்டா 2 நாள் விட்டு 4வது நாள் சாப்பிடணும். ஏன்னா அந்த ஒரே சுவை எடுக்கக்கூடாதுங்கிறது, ஒரே கீரை எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம சொல்கிற விஷயந்தான் இது. அப்போ இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக 1 மாதம் 2 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு 60 நாள் கணக்கு வச்சுக்க, அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிபி நார்மலுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மூச்சு பயிற்சி, ஆயில் புல்லிங், இந்த மாதிரி எவ்வளோ இயற்கை விஷயங்கள், வாழ்வியல் விஷயங்களை சேர்த்துக்கிறீங்களோ உங்களுக்கு ரிசல்ட் இன்னும் நல்லா கூட சேர்த்து கிடைக்கும். அதற்கான சின்ன தகவல் தான் அது. ஏன்னா நான் நிறைய மருத்துவ குறிப்புகள் போட்டிருந்தாலும் இன்னமும் சர்க்கரைக்கும் பிபிக்கும் தான் நிறைய பேர் கேட்குறாங்க. மக்கள் அந்தளவுக்கு இந்த 2 பிரச்சனைகளால் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் இது 2மே ஒரு நோய் கிடையாது. நம்ம பண்ணுற சில உணவு வாழ்வியலில் செய்கிற பிழைகள்னால வர விஷயந்தான் இது. அதனால் அதை மாற்ற முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருப்பீங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் 2 அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.